இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணி சேவிங் டீமோட ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது மிஸ்டர் ஆனந்த். ஸோ இவர் கூட நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுறோம். ஸோ இவரோட நாலேஜை வந்து நம்ம கேதர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இவர் நம்மளை பற்றி இப்போ அவரை பற்றி சில விஷயம் சொல்லுவார். வணக்கம். மார்க்கெட் அப்படின்றதுல ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அவரோட நண்பர்கள் எல்லாரும் தான் முன்னேற மாதிரி மற்றவங்களை முன்னேற்றி வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சில கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கைடன்ஸ் வழியில் நாங்களும் பயணங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சின்ன சின்ன கேள்வி கேட்க போகிறேன். ஸோ அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட் ஆகிட்டாரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவரும் கற்றுக்கிட்டு வராரு நம்ம டீமோட சேர்ந்து. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஸோ அவர் அதோட நாலேஜை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது இன்டர்டேட் நிறைய பண்ணணும்னு ஒரு வீடியோவில் பேசுனீங்க. அதுக்கப்புறம் இப்போ லாங் டேர்ம் மாறிட்டீங்க. ஸோ ஏன் இன்டர்டேட்ல இருந்து லாங் டேர்ம் மாறுங்க? இன்டர்டேட் ஏன் விட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இன்டர்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொரோனா டைம் ஏதாச்சும் ஒரு செகண்டரி இன்கம் வர்றதுக்காக இவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு சில பேரோட யோசனையால் ஷேர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அதில் நம்ம வந்து எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து அதில் இறங்கினால பண்ணோம். இன்டர்டேட்டில் பண்ணோம். பட் சில விஷயங்கள் நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக நம்ம எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம தம்பி தான் இன்ட்ராடேன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வித மாயன்றதை விட சில அனுபவத்தாளிகளாலேயே முடியாத இடத்துல நம்ம இறங்குறத விட நீங்கள் லாங் டேர்மாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப் கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து லாங் டேர்ம் எத்தனை வருஷம் நீங்கள் லாங் டேர்ம் பார்க்குறீங்க? லாங் டேர்ம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் வந்து என்னோட சேஃபுக்கு நான் யோசிக்கிறேன். என்னோட சேஃபு ப்ளஸ் என்னோட ஃபியூச்சர் என்னோட பசங்களோட ஃபியூச்சருக்காக நான் ஒரு 10 வருஷமாக பார்த்தா தான் நான் ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும். அது என்னோட கணிப்பில் நான் மினிமம் 10 இயர்ஸ் கண்டிப்பாக அபவுட் 20 கூட போகலாம். நீங்கள் போகலாம் கண்டிப்பாக. ஆனால் 10 இயர்ஸ் வந்து என்னோட பேசிக் பிளாட்ஃபார்மாக நான் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்டாக் எப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக் நீங்கள் வாங்கலான்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் கம்பெனி பற்றி நம்ம ப்ரிஃபராக சொல்ல முடியாது. இந்த இதில் என்ன மாதிரி கம்பெனியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு கேட்டகரி வச்சுருப்பீங்களா? அது வந்து தம்பியோட இதுதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் பேசிக்காக வந்து எந்த ஒரு கம்பெனினாலுமே எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு அவர் கைட் பண்ணால் அது எப்படி படிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு தம்பி. எனக்கு ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டெப்த்து ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க சொல்லுவார் என்ன. ஸோ அதனால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சர்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஸோ மீதி என்னெல்லாம் பார்ப்பீங்க ஒரு கம்பெனியை பார்த்து? அடுத்தது இப்போ கம்பெனியோட மெயினாக பியர் ரேஷியோ பார்ப்பேன் நான். ஸோ அடுத்தது புக் வேல்யூ பார்ப்பேன். ரெண்டாவது அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு அதாவது ஒரு குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னு மெயினாக பார்ப்போம் நம்ம. ஸோ ஒன் இயருக்கு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியாக இல்லைன்னு பார்க்குறோம். இப்போ ஃபைனான்ஸ் செக்டர்னா ஃபைனான்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வராங்க, இப்போ கோல்டு செக்டர்னா கோல்டு பேஸ் பண்ணி எப்படி வராங்க. ஸோ அவங்களோட இப்போ ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை செல்லிங்கில் இருக்கு அவங்க க்ரோத் பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்து தான் நம்ம. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பண்ணி ஒரு கம்பெனி வந்து டெப்த் இல்லாத கம்பெனின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி கம்பெனி வந்து டெப்த் இல்லாத கம்பெனின்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணப்பூரில் வந்து டெப்த் இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்குவீங்களா ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? மணப்புறம்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸே டெப்த்து தான். டெப்த்துனா அவங்க வந்து கிரெடிட் கொடுத்து தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஏன்னா அவங்க வந்து கோல்டு பேஸ் பண்ணி வராங்க. ஸோ அது எப்படினாலும் மக்களுக்கு அவங்க அந்த டெப்த்து கொடுத்து தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அந்த கம்பெனியை நான் கன்சிடர் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கோல்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ஸ்டாக் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? எனக்கு மெயினாக ஸ்டாக் தான் சார். ஏன்னா கோல்டு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கோல்டுன்றது என்னோட கணிப்பை பொறுத்த வரைக்கும் கோல்டுன்றது இன்னைக்கு ஏறும், நாளைக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு மார்க்கெட் அவங்க ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அட்லீஸ்ட் ஒரு 30% நமக்கு அடிக்கலாம். பட் ஸ்டாக்ன்றது அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடுன்றதை எடுத்தோம்னா அந்த வீடு வந்து முன்னேறி போகணும் தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் தான் கம்பெனியை வந்து உள்ளே கொண்டு வந்தானா அதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் தான் அவன் பார்ப்போம். ஸோ அதை நம்பி நம்ம அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது என்ன பொறுத்துக்கும் அது ரொம்ப சேஃபான விஷயம். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க, இவ்வளோ வச்சுப்பீங்க? நான் எல்லாரும் மாதிரி 500 ஸ்டாக் 200 ஸ்டாக் கம்பெனி அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு 20 கம்பெனி தான் வச்சுருப்பேன். பட் அந்த 20 கம்பெனிலுமே அதை வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ஷேர்ஸ் தான் ஆகணும் தான் என்னோட மோட்டிவ். ஓகே. ஸோ மினிமம் ஒரு 1000 கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்ல 1000 கண்டிப்பாக வைக்கணும். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ கம்பெனி அவங்களோட எவ்வளோ போனஸ் தராங்க, எப்படி டிவிடெண்ட் தராங்கன்னு பார்த்துட்டு நம்ம
இன்க்ரீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 1 to 25 வச்சுக்கலாமா போர்ட்ஃபோலியோல? எத்தனை ஸ்டாக்ஸ்? அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து. நான் ஒரு புக் ஒருத்தர் சொன்னாரு, அதாவது நீங்க வந்து 100 கம்பெனியை வச்சுக்கிட்டு நீங்க 100 ஸ்டாக்கா வைக்கிறத விட 10 கம்பெனியை வச்சுக்கிட்டு 1000 ஸ்டாக்கா வச்சிருக்கீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் படிச்சேன். ஓகே சூப்பர். ஸோ நீங்க கவர்மெண்ட் செக்டர் ப்ரிஃபர் பண்ணீங்களா, அதுக்கு மேல பிரைவேட் செக்டர் ப்ரிஃபர் பண்ணீங்களா? ஏன்னா இப்போதான் உள்ள இறங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட வேவ்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளால தாங்க முடியாது. ஸோ பிரைவேட் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஸ்டேபிள் ஆஃப் லெவல்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவன் அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட கம்பெனி க்ரோத் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் பிரைவேட் செக்டர்ல தான் நான் என்னோட திங்கிங் போயிட்டு. ஸோ கவர்மெண்ட் செக்டர் ஆனால் வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்க மாட்டேன்னு நான் சொல்லல. பட் ஒரு சில இதை நான் கன்சிடர் பண்ணி நான் படிச்சு பார்த்து நிதானமா யோசிச்சு. ஸோ அடுத்தது இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு, லேண்டு, ஸ்டாக்கு, ஸோ இது மூணுல நீங்க இப்படி எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இல்லை எதுல நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எது நீங்க வாங்குவீங்க ஐடியாவில்? இப்படி மூணா கேட்டீங்க அப்படின்னா நான் லேண்டு அண்ட் ஸ்டாக். ஓகே. ஸ்டாக் எப்பவுமே பிரபஞ்சத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்டாக் கண்டிப்பா. ஓகே. ஏன் இப்போ லேண்ட் எல்லாம் நீங்க அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அதோட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அதோட வேல்யூஷன் கம்மியாக தான் போகும். ஓகே. ஸோ சில இடத்துல நமக்கு ஸ்டாக்ன்றது நம்மள எங்க இருந்தாலும் நம்மள கீழே இறக்க விடாம நம்ம பண்ணிட்டு. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ வச்சுனாலே நான் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வச்சிருக்கேன். அந்த குறிப்பிட்ட கம்பெனிலுமே என்னோட ஒரு சில கம்பெனிகள் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்டேட் பண்ணிட்டு அதுல வந்து இப்போ லாங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கீங்க. ஸோ இப்போ லாங் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெர்னி? உண்மையாக சொன்னால் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒன்லி 1 year போகுது, அவ்வளோதான். இந்த 1 yearல அந்த 1 yearக்கு முன்னாடி இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த டேர்ம்ஸ் லாங் டேர்ம்ன்றது இப்போ இந்த 1 year படிச்சுட்டு இருக்கேன். அதுல எனக்கு தம்பி மாதிரியோட அவங்களோட எக்ஸ்பிளேஷன்ஸ், அவங்களோட ஐடியாக்கள், அவங்களோட கைடன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நான் படிக்கிறேன். நான் உட்காந்து அது புக் படிக்க மாட்டேன். அது வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை நான் படிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்னென்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோ அதை அவங்க சொல்லும் போது அந்த இதை வச்சு நான் படிப்பேன். ஸோ அதை படிச்சு அந்த கம்பெனி எதனால அவங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கம்பெனியோட பாஸ்ட் அது என்ன ஆயிடுச்சு அதை படிச்சு பார்த்து அதுல இருந்து என்ன நான் சேவ் பண்ணி நான் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.